பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். நிறைய பாடுகளா இருக்குது. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகுது, அவ்வளவுதான், இனிமே நாங்க எங்க எழுந்திருக்க போறோம் சொல்றீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். தேவன் நமக்கு நல்ல ஒரு பிரயாணத்தை தான் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். பாதி வழியில சடுதியான மரணங்கள் ஏற்படணும் அப்படிலாம் அவர் ஒருபோதும் குறித்து வைப்பதும் இல்லை, அதை விரும்புவதும் இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிப்பது இல்லை. ஆனா பொல்லாத பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், திருடன். ஆதலால் நாம் தேவனை ஒருபோது அப்படி எண்ணவே முடியாது. இன்னைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா? என் பிரயாணத்துல நான் களைச்சி போயிருக்கிறேன், என்னால மேற்கொண்டு நடக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்றீங்களா? தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் போகணும் மகனே, இன்னும் நீ நடக்கணும் மகளே. பிரியமானவர்களே, திருமணம் ஆகல, கவலையோட இருக்கீங்களா? என் வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படியே முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்க குழந்தைய நீங்க காண்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது, ஒரு நடை. யாரோட? இயேசுவோட நடக்கணுங்க. அப்பதான் அவர் நம்மை நடத்துவார், நமக்கு வழிகாட்டுவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மளை தாங்கிக் கொள்ளுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தின் ஓட்டத்துல, நடையில நம்ம நடக்கும் பொழுது இயேசு நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய ஓட்டம் ஜெயமுள்ளதாய் இருக்கும். அவரை விட்டுறாதீங்க பிரியமானவர்களே. பாடுகளின் நிமித்தம் அப்பாவுடைய கையை நம்ம சில நேரம் விட்டுருவோம். ஆனா அவர் கையை நீட்டிட்டே தான் இருப்பாரு, வா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஓடி சென்று அவருடைய கரத்தை பற்றி நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோமா? நம்முடைய பிரயாணத்தில் அவர் இந்த உலகத்துல நம்ம கூட இருந்தார்னா நமக்கு ஜெயம்தான். ஆதலால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவரை விடவே வேண்டாம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவர் கூடவே இருக்கட்டும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் நடக்கணும், இன்னும் சாதிக்கணும். அதற்கு இயேசு தேவை. ஏசப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா, எங்களோடு கூட இருங்க, எங்க கையை நீங்க பிடிச்சுக்கோங்க ராஜா, நீங்க பிடிச்சுக்கோங்க. இந்த காலை வேளையிலே எங்களுடைய கரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.